வருவாருன்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு ரெடியா இருக்காங்க. அப்ப மீடியாவும் வந்துடுறாங்க. மீடியாவும் கண்டிப்பா அவங்க வந்து விஜய் வருவாரா மேடம்? நான் கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க விஜய் வந்து காவேரி கிட்ட அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்குந்தா இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. உடனே வந்து இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வீடியோ வந்து இங்க கவரேஜ் பண்றாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து அங்க வராம அந்த பொண்ண தவிக்க விட்டுட்டு இங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இங்க வந்து வெண்ணிலா இந்த விஷயத்த பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்ப விஜய் வரமாட்டாரா? அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு தவறான முடிவுக்கு போக பார்க்குறாங்க. அங்க இருக்கிறவங்கலாம் தடுக்குறாங்க. போலீஸ் வந்து தடுக்குறாங்க. விஜய் இங்க வந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா நான் கண்டிப்பா தவறான முடிவுக்கு போறேன். நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க போலீஸு வெண்ணிலா. வெண்ணிலா வந்து இப்படி மிரட்டுனதால வேற வழி இல்லாம போலீஸும் விஜய் வர வைக்கிறாங்க. விஜய் வந்து இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடுலாம் பண்ணல. தேவையில்லாம இவங்க எல்லாரும் பிரச்சனை பண்ண பார்க்குறாங்க. எனக்கு சட்டப்படி ஒய்ஃப் இருக்கா? சட்டப்படி ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்றது சட்டப்படி குற்றம் இல்லையா? நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா வந்து பயங்கரமா கெஞ்சுறாங்க. ப்ளீஸ் விஜய் தயவு செய்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ விஜய். நீ இல்லாம என்னால வாழ முடியாது விஜய் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்டுட்டு இங்க பாரு தேவையில்லாம பேசியிருந்தா அவ்வளோதான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எனக்கும் உனக்கும் ஒத்தே வராதுன்னு சொல்லிட்டு. இங்க பார் எனக்கு ஒய்ஃப் இருக்கா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கொஞ்சமாவது புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்த்தா நீ பாட்டும் உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. உங்க எல்லாருக்கும் சொல்றேன் தேவையில்லாமலாம் பண்ணீங்க. அப்புறம் அவ்வளோதான் நடக்கிறதே வேற. என்ன கட்டாய கல்யாணம் யாராலையும் பண்ண முடியாது. சட்டப்படி குற்றம் சார். நீங்க சொல்லுங்க சார் அப்படின்றாங்க. சொல்றாங்க இது சட்டப்படி குற்றமா? அவருக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாருல. எல்லாரும் கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து வெண்ணிலா வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன ஒத்துக்கிறது? எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை சார். எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு சார். தயவுசெய்து வந்து இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே அது எப்படி போக முடியும்? நீ போக முடியாது விஜய். ஏன்னா நீ பண்ண வேலை அப்படின்றாரு அன்பரசு. நான் என்னையா பண்ணேன் அப்படின்றாங்க. நீ என்ன பண்ணலை? வெண்ணிலாவோட அப்பா அம்மா இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு நீ தானே காரணம் அப்படின்னு விஜய் அதிர்ச்சியோட என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிறாரு. லாஜிக் இல்லாமல் பேசிட்டு இருக்க. அவங்க ஆக்சிடென்ட் ஆனதுக்கு எனக்கு என்னையா சம்மந்தம்? நீ தானே ஆக்சிடென்ட் பண்ண சொன்னேன். நான் தான் சார் அதை ஆக்சிடென்ட் பண்ணேன். இதுக்கு விஜய் தான் என்ன ஆக்சிடென்ட் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு போலீஸ் அதிர்ச்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார் விஜய் மேலே. விஜய் அரெஸ்ட் பண்ணுங்க சார். விஜய் தான் சார் எல்லாத்துக்கு காரணம் அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகி அவங்க சித்தப்பா ஒரு சட்டையை பிடிக்கிறாரு. அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்றாரு. உடனே வந்து போலீஸ் தடுக்கிறாங்க அவங்கள. விஜய் தான் சார் வந்து ஆக்சிடென்ட் பண்ண சொன்னோன்னே அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் விஜய் கிட்ட சண்டைக்கு வராங்க. அவங்க அப்பா அம்மாவே இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த பொண்ணையும் கைவிட பார்க்குறேன். அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. போலீஸ் எல்லாரையும் தடுக்கிறாங்க. நான் விஜய் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இதை பார்த்து வெளில அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு பசுபதி. அவங்க பொண்ணும் பரவாயில்ல விஜய் அரெஸ்ட் ஆகிட்டாங்க. இது போதும் நம்மளுக்கு அப்படின்றாங்க. அடுத்து வந்து இதை தெரிஞ்சுக்கிற காவேரி செம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து இங்கே போகிறாங்க வெண்ணிலாவை தேடி. வெண்ணிலாவை செம திட்டுறாங்க. சே நீ எல்லாம் ஒரு பொண்ணும் பண்ணாத விஜய் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி வந்து உள்ளே தள்ளியிருக்கியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது. நீ எந்த வந்து மோசமான நிலைமையில் இருந்த தெரியுமா? அந்த நிலைமையெல்லாம் மாற்றி உனக்கு வந்து ஒரு நல்ல வந்து வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. ஆனால் கேவலமாக வந்து நடந்துட்டுருக்க. இவங்க எல்லார் பேச்சை கேட்டு நீ எவ்வளவு நாள் ஆடுறீங்கள? உனக்கு எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னு உடனே கோவப்படுறாங்க. வந்து பசுபதியும் அவங்க பொண்ணும் உடனே வந்து வாய் மூடி வந்துருங்க. அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்றாங்க காவேரி. இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? விஜய்க்கு யாரும் இல்லை நினச்சிட்டு இருக்கீங்களா? விஜய்க்கு அவர் பொண்டாட்டி நான் இருக்கேன். எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வெண்ணிலா உனக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நீ ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தல விஜய் வந்து என்னை கான்ட்ராக்ட் போட்டு தான் மேரேஜ் பண்ணார். அதனால் சும்மா தான் வந்து அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஓ மேலே தான் உண்மையான காதல் வச்சுருக்காரு. இப்போ புரியுதா யார் மேலே அவர் உண்மையான காதல் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு? யாருக்காக ஜெயிலுக்கு போகிற துணிகிறாருன்னு புரியுதா? அவர் என்ன ஆனாலும் சரி என்னை மட்டும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். இப்போவாது தயவுசெய்து எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. இங்கே பாரு வெண்ணிலா, நானும் விஜயும் மனசார என்றைக்கோ வாழ ஆரம்பிச்சிட்டோம். தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் தலையிறதை விட்டுட்டு உனக்கு என்ன வேலையோ அதை போய் பாரு. நீ சொல்லிட்டு இருந்தல இந்த மாதிரி வந்து விஜய்க்கு வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன், என் விஜய் எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா.